வாஷிங் மிஷினுக்குள்ள என்ன தேடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேடலை. இந்த வாஷிங் மிஷின் தான் சரியாக வேலையே பார்க்க மாட்டேங்குது. வாங்கி 5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே தண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே போக மாட்டேங்குது. நல்லா சுற்றுது, சுவிட்செலாம் நல்லா தான் ஒர்க் பண்ணுது. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், ஓகே தான். ஆனால் இந்த தண்ணி மட்டும் வெளியவே போக மாட்டேங்குது. அம்மா, இதெல்லாம் நீங்கள் ஏமா பார்த்துட்டு இருக்கீங்க? வாஷிங் மிஷின் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது எனக்கு தெரியாதா? இந்த பைப்பில் தான் ஏதோ பிரச்சனை. பாத்தியா, நான் சொன்னேன்ல, இங்கே தான் சுருண்டுருக்கு. உள்ளே ஏதாவது அடப்பாக இருக்கும். ஒரு குச்சி எடுத்துகிட்டு வா. ஓகே, இந்த குச்சியை வச்சு உள்ளே நல்லா குத்தி விட்டோன்னா அடப்பெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோன்னா சல்லுன்னு வெளியே போயிடும். நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் மெக்கானிக்கா? இதெல்லாம் எதுக்குமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கெலாம் நம்ம மெக்கானிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தியா, ஒரு சின்ன அடப்பு தான். இந்த குச்சியை வச்சு குத்தி விட்டாலே சரியாயிரும். இதுக்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் போனோன்னு வச்சுக்கவேன், 1000 2000 காசை பிடுங்கி நம்ம தலையில் நல்லா மிளகாய் அரைச்சிடுவாங்க. சரி, மணி 8 போகுது. ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு போகல? 10 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் ஸ்கூலுக்கு போக முடியும். ஸ்நாக்ஸ்லாம் வச்சாச்சு, அப்புறம் எதுக்கு 10 ரூபா? மா, நேற்றே சொன்னேன்லம்மா, எங்கள் ஸ்கூலில் படம் போட போகிறாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 10 ரூபாம்மா. எங்கள் 2 பேருக்கும் 20 ரூபா கொடுங்க. ஆமாம், மறந்தே போயிட்டேன். சரி சரி, பர்ஸில் சில்லறை காசு வச்சுருக்கேன். போகும்போது ஆளுக்கு 10 ரூபா 20 ரூபா எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் கூட வச்சுருக்கேன். 2 பேரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றணும், சரியா? மா, நாங்கள் சாப்பாடு வேணா மிச்சம் வைப்போம். ஸ்நாக்ஸ்லாம் மிச்சம் வச்சதா சரித்திரமே இல்லை. நாங்கள் கிளம்புறோம். பாய்மா. ரெனி, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? வா கிளம்பலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு மினி, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடலாம். எங்கே போனா? இதை வந்துட்டா. ரெட் ரோஸ் நம்மளே கூப்பிடுறா. ரெனி, நான் இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன். அது எனக்கும் தெரியும். இங்க வா ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? நான் கோயிலுக்கு போகணும், லேட் ஆகுது. எங்க அம்மா சீக்கிரம் கிளம்பி ரெடியாக சொல்லியிருக்காங்க. சரியா போச்சு போ. உனக்கு விஷயமே தெரியாதா மினி? இவளுக்கு ஒண்ணுமே தெரியல பாரு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல படம் போட போறாங்க. என்ன படமா? போய் தானே சொல்ற. நேத்து நீ ஸ்கூலுக்கு வரல, ஆப்சென்ட். அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, அப்படியே படத்துக்கு கூட்டிட்டு போனாலும் என்ன குழந்தைங்க படத்துக்கு தானே கூட்டிட்டு போவாங்க. அந்த படம்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கும். அதுக்கு நான் எங்க அம்மா கூட கோயிலுக்கே போயிட்டு வந்துடுறேன். சரி, மிஸ் கேட்டாங்கன்னா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லாதீங்க. ரெட் ரோஸ்க்கு காய்ச்சல், ஒரு 4 நாளைக்கு ஸ்கூலுக்கே வரமாட்டான்னு சொல்லிருங்க, ஓகேவா? ரெட் ரோஸ், குழந்தைங்க படம் நாங்க போவோமா? இன்னைக்கு புஷ்பா 2 படம் போட போறாங்க. கராட்டி போ, நாங்க போறோம்பா. என்ன, புஷ்பா 2 படமா? நிஜமா சொல்றேன்? ஆமா ரெட் ரோஸ், இந்த படம் எந்த ஸ்கூல்லையும் போடல, நம்ம ஸ்கூல்ல மட்டும் போடுறதுனால அல்லு அர்ஜுன் கூட நம்மளோட சேர்ந்து படம் பார்க்க வரலாமா பேசிக்கிறாங்க. என்னது, அல்லு அர்ஜுனா? நிஜமா சொல்றேன்? ஆமா ஆமா, ஸ்கூல்ல கூட நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நீ வேணா யார்ட்டையாவது கேட்டு பாரு. புஷ்பா புஷ்பா புஷ்பா. லக்ஷு, என்னக்கா? ஒரு நிமிஷம் இங்க வரியா? அங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல படத்துக்கு கூட்டிட்டு போறாங்களா? ஆமா, நீங்க படம் போட போறாங்களா? அதான் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். நீங்க பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன். அப்போ நிஜமாவே படத்துக்கு கூட்டிட்டு போறாங்களா? என்னோட யூனிஃபார்ம் கூட நான் துவைக்கவே இல்ல. இப்போ எப்படி நான் கிளம்புறது? என்ன, படத்துக்கு கூட்டிட்டு போறாங்களா? நம்ம ஸ்கூல்ல படத்துக்குலாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க ரெட் ரோஸ். ஆமாப்பா, படத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் லக்ஷு கூட சொன்னா. இந்த ரெனி எல்லாம் நம்பாத, அவ சொல்றதுல பாதி பொய்யா தான் இருக்கும். நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? பொய் சொல்றாங்களாம்ல, பொய். நீ வந்தாவா, வராட்டி போ, எனக்கு என்ன. வாமினி, நம்ம போலாம். ரெனி, நான் வரேன்னு தானே சொல்றேன். ஆனா என்கிட்ட யூனிஃபார்ம் இல்லையே. நாங்க மட்டும் என்ன யூனிஃபார்மா போட்டிருக்கோம்? இன்னைக்கு மட்டும் கலர் ட்ரெஸ்ல வரலான்னு மிஸ் நேத்தே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமாப்பா, ரெனி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. ஆமா, நான் புக் மேல ப்ராமிஸ் பண்ணதே இல்ல. என்னோட மேக்ஸ் புக் மேல சத்தியமா இன்னைக்கு படம் போடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல. இப்போ என்னால நம்பவே முடியல. நீ நம்பாட்டி பரவாயில்ல, என் கூட நீயும் கண்டிப்பா படத்துக்கு வரணும். நீ என் ஃப்ரெண்டு தானே, அதுல என்ன சந்தேகம்? நீ உண்மையிலேயே என் பெஸ்ட் ஃப்ரெண்டுனா நீயும் கண்டிப்பா படத்துக்கு வரணும். சரி சரி, வந்து தொலைக்கிறேன். இந்த ரெனியை நம்பி போற, கடைசியில நல்லா கவுத்து விட போறான். மேம், ஃபிலிம் ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க? ஷார்ப்பாக 9 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதோ பிரின்ஸிபல் மேமே வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஃபிலிம் ஷோக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சா? எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு மேம். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவுடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் கிளாஸ் ரூமில் அலோவ் பண்ணாதீங்க. எல்லாரையும் கிரவுண்ட்லேயே உட்கார சொல்லுங்கள். எதுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் ஒரு தடவை பார்த்துறேன். ஓகே ஓகே, சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஃபிலிம் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் யாராவது இங்கே கண்டிப்பாக நிற்கணும். அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி தான் வெளியே வரணும். கம்ப்யூட்டர் மிஸ், நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்ணிடுங்க.
ஓகே மேம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் ஆர்டர் படி உட்கார வச்சிடுங்க. நான் மிடில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். மினி சீக்கிரமாப்பா, படம் போட்டுற போகிறாங்க. ரெனி, அங்கே பார்த்தியா? இந்த லக்ஷுலாம் ஸ்கூலுக்கு இது வரைக்கும் ஒரு நாளாவது சீக்கிரம் வந்திருக்காளா? படம் போட போகிறாங்கன்னு வரிசையில் ஆளாக வந்து உட்காந்துருக்கா பாரு. அதை விடுப்பா, அம்மா என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டேஸ்ட் பண்ணுவோமா? ஆப்பா, சீக்கிரம் போய் இடத்த பிடிப்போம். படமே போடல, அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் வேணுமா? ரெனி தலிக்கோ, நான் ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்கார போறேன். எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்குது? ஏன் இன்னும் படம் போட மாட்டறாங்க? அக்கா, நான் 1 மணி நேரமா இங்கேயே தான் உட்கார்ந்திருக்கேன், இன்னும் படம் போடல. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஃபிலிம் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நான் இங்கேயே தான் நின்றுட்டு இருப்பேன். மேம், டவுட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல படத்தை போடுங்க மேம். இன்னைக்கு பார்த்து நோட் புக்ஸ் எடுத்துட்டு வரல. கரெக்டா அல்லு அர்ஜுன் வரும்போது புக்கெல்லாம் கிழிச்சு பறக்க விட்டுருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, லைட்ஸ் ஆஃப். ஐயோ, ரொம்ப இருட்டா இருக்கு. ரெனி, இருட்டுல தான் படம் நல்லா கிளியரா தெரியும். பேசாம பாரு. படம் போட்டாங்க. என்ன புஷ்பா 2 படம் வராம வேற ஏதோ படம் வருது? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேலக்ஸியில் என்னென்ன இருக்குன்றத தான் படமாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் கேலக்ஸி. நெக்ஸ்ட்டு இது என்ன பிக்சர்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது சொல்லுங்க, இது என்ன பிக்சர்? மேம், இது மூன் தானே? ஆஃப் கோர்ஸ், இட்ஸ் a மூன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிக்சர் வரும்போது யார் கெஸ் பண்ண போறீங்க? நான் சொல்றேன் மேம், இது சன் தானே? ஓகே, அப்சல்யூட்லி இட்ஸ் a சன். நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். இது என்ன பிக்சர்ஸ்னு சொல்லுங்க பாப்போம். மேம், ஸ்பேஸ்ல யூனிகார்ன்லாம் இருக்கா மேம்? நோமா, நைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கைல நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேரு கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. அதுல ஒரு ஷேப் தான் இந்த யூனிகார்ன் ஷேப். இங்க பாருங்க, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணா ஒரு யூனிகார்ன் ஷேப் கிடைச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், கேலக்ஸி பிக்சர்ஸ் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? மேம், நான் பார்த்திருக்கேன் மேம், ஆனா அது வேற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே கேலக்ஸியோட பிக்சர்ஸ் தாமா. நம்ம கேலக்ஸியை ஒவ்வொரு ஆங்கிளில், அதாவது ஒவ்வொரு பரிமாணத்தில் வச்சு எடுத்திருக்கிற ஃபோட்டோஸ் தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஒரு வெரைட்டி. ஓ மை காட், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் கேலக்ஸி தான். வாவ். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த பிக்சர் முடிய போகுது. நெக்ஸ்ட் கேசட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெடி, புஷ்பா 2 எப்போ போடுவாங்க? இன்னுமா நீ அவளை நம்பிட்டு இருக்க? ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இதுதான் மில்கி வே ஆஃப் கேலக்ஸி. இந்த கேலக்ஸியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. மொத்தம் 200 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் எத்தனை மூன் இருக்குன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? மேம், இதில் என்ன மேம் டவுட்டு? ஒரு மூன் தான் இருக்கு. நம்ம எர்த்தில் தான் ஒரு மூன் இருக்கு. ஆனால் ஜூபிட்டரில் மொத்தம் 95 மூன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூன்ஸோட பிக்சர்ஸ் தான் இதெல்லாம். பாருங்க, இந்த மூனோட நேம் வந்து யூரோப்பா. மேம், அப்போ ஜூபிட்டர்ல லைட் போடவே தேவையில்ல. இந்த மூன் லைட்டே எவ்வளோ பிரைட்டா இருக்கும். மேம், அப்போ ஜூபிட்டர்ல எத்தனை சன் இருக்கு? அது ரிசர்ச் நடந்துட்டு இருக்கமா, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ரெடி, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் பாரு. ஓகே மேம், டன். ஸ்டூடெண்ட்ஸ், யார் இங்க ஷவுட் பண்றது? மேம், ரெட் ரோஸ் மேம். ரெட் ரோஸ், why are you shouting? மேம், நோ மேம், நதிங் மேம். இந்த பிக்சர்லாம் முடிஞ்ச உடனே உன்கிட்ட தான் क्वेश्चन கேட்பேன். அப்ப மட்டும் பதில் சொல்லாம இரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பிளானட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மிமாஸ். இதுவும் ஒரு மூனோட டைப் தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மூன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து லேப்பிடஸ். இதுவும் ஜூபிட்டரில் இருக்கிற ஒரு மூன் தான். இதோட நேம் வந்து லேப்பிடஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். இந்த மூன் நேம் பார்த்தீங்கன்னா கேனிமெட். இதுவும் ஜூபிட்டரோட மூன் தான். ஓ மை காட், வாவ், எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மூன் இருக்கு ஜூபிட்டர்ல. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளானட். இந்த பிளானட்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ இந்த பிளானட் நேம்லாம் நீங்க தான் சொல்லணும். மேம், இந்த பிளானட் நேம் யுரேனஸ் மேம். ஓகே, நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, அது வந்து நெப்டியூன். இப்போ வந்திருக்கு பாருங்க, இதுதான் யுரேனஸ். நெக்ஸ்ட் பார்க்குறது சாட்டன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சாட்டனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் ஜூபிட்டர். ஜூபிட்டர் பாருங்க, டிஃப்ரெண்ட் லேயரில் இருக்குது. இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்ஸ் பிளானட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கன்ஃபார்ம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுதான் எர்த். இது பார்த்தீங்கன்னா மேம் சன். நோமா, இது சன் இல்லை, இதுதான் வீனஸ். இங்கே பாருங்க, இதுதான் மெர்க்குரி. மேம், ஒரு தடவை அந்த வீனஸ் காமிங்க. ஓ, இது பார்க்கறதுக்கு சன் மாதிரியே
இருக்கு மேம். ஸ்டூடெண்ட்ஸ், வீனஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன்னா இது சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஓகே, மெர்க்குரி, நெப்டியூன், எர்த் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ஸ். மேம், ஸ்டார்ஸ் ரெடி பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் மேம், இதோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே நீங்கள் ஸ்டார்ஸ் பார்க்க போகிறீங்க. வாவ், ஏய் இங்க பாருப்பா, நிஜமாவே ஸ்டார்ஸ். ஓ மை காட், எவ்வளவு ஸ்டார்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, நைட்டில் ஸ்கையை பார்த்த மாதிரியே இருக்குல்ல, எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ். சில ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக மின்னிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் தெரியுது இல்லையா, அது எல்லாமே ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ். உங்களுக்கு ஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ண டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இது அப்படியே கனெக்ட் பண்ணோன்னா ஒரு கைட் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு நல்ல பிரைட்டாக இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா, வாவ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கைட் மாதிரியே இருக்குல்ல. ஏய் ஆமாப்பா, அங்க பாரு, அந்த கைட்டுக்கு மேல ஏதோ பெருசா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குல்ல. ஏய் இங்கே பாரு, ஒரு ஹட் அப்படியே தலைகீழா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு கேலக்ஸி பற்றின படம் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். மேம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். வெரி குட் ரெட் ரோஸ். இந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா தான் ஏதாவது கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கள், என்ன டவுட்டு? இந்த ப்ரொஜெக்டரில் ஸ்டார்ஸ் படம் மட்டும்தான் வருமா, இல்லை புஷ்பா 2 படம் கூட வருமா? ஸ்டாப் இட் ரெட் ரோஸ். ஏதாவது பிளானட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பீங்கன்னு பார்த்தா புஷ்பா 2 படம் பார்க்குறோமா? சாரி மேம். மேம், இந்த ப்ரொஜெக்டரில் எப்படி பிளானட்ஸ் தெரியுதுன்னு நாங்கள் பார்க்கலாமா? ஓ ஷியோர்மா, வாங்க எல்லாரும் அந்த சைடு வாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரில் இங்கே ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே தான் கேசட் வந்து இன்சர்ட் பண்ணணும். இதில் மொத்தம் வந்து 3 கேசட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கேசட் இது வந்து பிளானட்ஸ்க்குரியது. அதுக்கப்புறம் சன், எர்த் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேலக்ஸியோடது. இந்த கேசட்டை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஹோலில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம வந்து அந்த பொசிஷனில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டோன்னா எல்லாரும் அங்கே ஸ்க்ரீனை பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் அது ப்ரொஜெக்ட் ஆகும். இங்கே லைட் இருக்குது, லைட்டுக்கு இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரொஜெக்டர் சைடு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இதுலேருந்து லைட் வரும். இந்த லைட் வந்து அந்த ஃபிலிமில் பட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் ஆகும். அதுதான் இதோட மெக்கானிசம். இங்கே பாருங்கள், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நல்லா டிம்மாகவும் தெரியும், பிரைட்டாகவும் தெரியும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு பிரைட் ஆக்கி காமிக்கிறேன். எல்லாரும் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ப்ரொஜெக்டர் வழியாக லைட் போயிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த லைட்டு தான் அந்த ஃபிலிமில் பட்டு உங்களுக்கு அந்த பிக்சர் நல்லா உங்களுக்கு பெருசாக தெரியுது. இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த ப்ரொஜெக்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த பிக்சரோட கிளாரிட்டி பாருங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும், டிம்மாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டார்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் தெரியும். அந்த சைடு ஃபுல்லாக நம்ம பிளானட்ஸ், கேலக்ஸிலாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆப்போசிட் சைடில் தான் நமக்கு வந்து ஸ்டார்ஸ் தெரிய போகுது. ஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணோன்னா ஆன் ஆஃப் பட்டனில் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடில் பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ஸ்டார்ஸ் தெரியுதா? இப்போ பாருங்கள், உங்கள் எல்லார் மேலேயும் ஸ்டார்ஸ் தெரியும். என் மேலே ஸ்டார்ஸு. ஏய் மினி மினி, இங்கே பாரு, என் மேலே ஸ்டார்ஸாக இருக்குது. என் மேலேயும் தான் ஸ்டார்ஸ் இருக்குது. வாவ், நம்ம எல்லார் மேலயும் ஸ்டார்ஸ் தெரியுதுல்ல. ஏய் ரெனி, எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களா? புஷ்பா 2 படம்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டீல? ஏய் ரெட் ரோஸ், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம ஸ்கூலில் புஷ்பா படத்துக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எனக்கும் டவுட் இருந்துச்சு. ஆனா அந்த ரெனி வந்து புக் மேலலாம் ப்ராமிஸ் பண்ணா, அதனால தான் நான் நம்பிட்டேன். எது அந்த மேக்ஸ் புக்கா? அந்த புக்கே அவளோடது இல்ல. நேத்து தான் அந்த மேக்ஸ் மேம்கிட்ட கடன் வாங்கிட்டு இருந்தா. அவ சொல்றதெல்லாம் நம்புவேன். பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொல்றதை நம்ப மாட்டேன். யூ சீட்டட் காக் ரெனி. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் போ. ஏய் ரெட் ரோஸ், கொஞ்சம் நில்லு. ஏன் இப்படி அவசரப்படுற? ஏன் புஷ்பா 2 படம் தான் பாப்பியா? இன்னைக்கு கேலக்ஸி பத்தி நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பிளானட்ஸ்னு சொன்னா நீ வரமாட்ட. அதனால தான் புஷ்பா 2 படம்னு போய் சொன்னேன். நான் உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேன். இல்ல, நீ என்ன நல்லா சீட் பண்ணிட்ட.